ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் ஹுமஸாவினுடைய முதல் வசனத்தில் முன்னுரையில் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பிறரை குறை கூறி பேசுவதை பற்றியும், புறம் பேசுவது, பிறரை தூற்றுவது, பிறர் விஷயத்தில் மூக்கை நுழைப்பது என்பதை பற்றியெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் என்னென்ன பேசுகின்றது என்பதை பல அடிப்படையில் நாம் அதை கண்டறிந்தோம் 2 நாட்களாக. பின்பு இப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஹுமஸா என்ற வார்த்தைக்கு குறை கூறி பேசுவது என்றும், லுமஸா என்ற வார்த்தைக்கு தூற்றிக்கொண்டும் இருப்பதும் என்றும் பொருள் கொடுத்தார்கள். அதே போன்று ரபீ பின் அனஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் ஹுமஸா என்ற வார்த்தை முகத்திற்கு நேராக அவருடைய குறையை பேசுவது, லுமஸா என்றால் அவருடைய முதுகுக்கு பின்னால் பேசுவது. முகத்திற்கு முன்னால் நேரடியா பேசுவது ஹுமஸா, முதுகுக்கு பின்னால் பேசுவது லுமஸா என்று ரபீ பின் அனஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் பொருள் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, ஹுமஸா என்றால் நாவால் பிறரை குத்தி காட்டி பேசுவது, லுமஸா என்றால் கண் சாடையால், அதாவது சாடை செஞ்சு கண்ணால, புருவத்தால, இமையால, கண்ணை உருட்டி மிரட்டி கண்ணாலேயே இப்படி எந்த அடிப்படையில செஞ்சாலும் சரி, அப்ப கஞ்சாடையால் ஒருவரை குத்தி காட்டி பேசுவதற்கு லுமஸா என்றும், நாவால் குத்தி காட்டி பேசுவதற்கு ஹுமஸா என்றும் சொல்லப்படும். சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து பேசுறாங்க, இப்படிப்பட்ட இந்த 2 தன்மைகளும் இருப்பவர்கள் மக்களின் இறைச்சியை சாப்பிடுபவர்கள், மக்களின் மாமிசத்தை உண்பவர்கள், அதாவது புறம் பேசுபவர்கள் அப்படின்னு சொல்லி இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் பொருள் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க கொஞ்சம் வித்தியாசமாக, ஹுமஸா என்ற வார்த்தைக்கு கை கண் சாடையால் பேசுவது. ஹுமஸா அப்படின்னா கை கண் சாடை, அதாவது உடல் மொழியால் பேசுவது. சுருக்கமாக அவங்களுடைய கூற்று என்னன்னா, ஹுமஸா என்ற வார்த்தைக்கு மொழி இல்லாமல் உடல் மொழியால், உடல் செய்கையால், கண் செய்கையால், விரலை கொண்டு இஷாராவால், இப்படி எப்படி வேணா வச்சுக்கலாம். சில பேருக்கு முன்னாடி கை நீட்டினாக்க கோவம் வரும்ல. உதாரணமா சொல்லுவாங்க, என் முன்னாடி கை நீட்டி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளே பிறருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா கையை நீட்டி நீட்டி பேச மாட்டோம். இப்ப அததான் அவங்க சொல்றாங்க, உடல் மொழியால் பிறரை குறைப்படுத்தி காட்டுறது. லுமஸா என்றால் மொழியால், நாவால் பிறரை குறைப்படுத்தி காட்டுவது அப்படின்ற இந்த அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தஃப்சீர் தபரியில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அதே போன்று முஃபஸ்ஸிரீன்களுடைய கூற்று, சூரத்துல் ஹுமஸாவினுடைய இந்த சூரா அஹ்னஸ் பின் ஷரீக் என்பவருடைய விஷயமாகத்தான் இந்த சூரா இறங்கியது. அவருடைய விஷயமாகத்தான் இந்த சூரா இறங்கியது. அதிலும் குறிப்பாக முதல் 3 வசனங்கள் இது அவரைத்தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். இவரு பிறப்பால் தாயிஃப் நகரத்தை சேர்ந்தவர். தாயிஃப்ல நமக்கு தெரியும் சகீஃப் கிளையினர்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. தாயிஃப் அப்படின்னாலே அங்கு வசிப்பவர்களுடைய குலத்திற்கு பேர் சகீஃப் கிளையினர்கள் தான் அங்க வசிக்கிறாங்க. அப்போ இவரு அஹ்னஸ் பின் ஷரீக் என்பவர் சகீஃப் கிளையை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணி இருந்தார் அப்படின்னா, மக்காவில் இருக்கக்கூடிய பனு ஜுஹ்ரா அப்படின்ற குலத்தோடு நட்புறவு ஒப்பந்தம் செஞ்சிருந்தார். நட்புறவு ஒப்பந்தம்னா இப்ப நாம செஞ்சுக்கிற சும்மா நார்மல் கிடையாது, அரசியல் ரீதியான ஒப்பந்தம். இவங்களும் அவங்களும் ஒன்னா நிப்பாங்க. இந்த குலம் ஒருவரை எதிரியாக பார்த்தால் அவரும் அவர்களை எதிரியா பார்க்கணும். இந்த குலம் அவரை நட்பாக பார்த்தால் அந்த குலமும், இவரோடு ஒப்பந்தம் போட்டிருக்கக்கூடிய அந்த குலமும் இவரை நட்பாக பார்க்கணும் அப்படின்ற அளவிற்கு அரசியல் நடவடிக்கை நட்புறவு செஞ்சிருந்தார். இப்ப இவர் தான் அஹ்னஸ் பின் ஷரீக். இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில் தாயிஃப் நகரத்தினுடைய சம்பவம் மிகவும் முக்கியமானது, மிக பிரபல்யமானது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, மக்கா மக்கள் இஸ்லாத்தை ஏற்க மாட்டேன்றாங்களேன்னு சொல்லிட்டு அபூ தாலிபும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வஃபாத் ஆனதற்கு பின்னால் தாயிஃப்ல போயாவது சகீஃப் கிளை மக்கள் கிட்ட இஸ்லாத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போனதும், அந்த மக்கள் நபி அவர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி கல்லால் எரியும் அளவிற்கு அங்க நடந்து கொண்ட எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும். நபி அவர்களை அவமதிச்சு அனுப்புனாங்க.
இதுல அஹ்னஸ் பின் ஷரீக் என்பவரும் ஒருவர். ஓகேவா, அந்த சகீஃப் கிளையினுடைய தலைவர்களில் ஒருவர். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்துக்குள்ள போய் அந்த கிளை தலைவர்கள் கிட்ட இஸ்லாத்தை பற்றி எடுத்து கூறி அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் நபி அவர்கள் மனம் புண்படும்படி பல விஷயங்களை பேசினாங்க, நபி அவர்களுக்கு முன்னாலும் நபி அவர்களுக்கு பின்னாலும். இப்போ பேசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப்ல இருந்து வெளியே வந்தாங்கன்றது நமக்கு தெரியும். இப்போ நபி அவர்கள் எங்க போனோம், தங்களுடைய சொந்த வீட்டுக்கான மக்கமா நகரத்துக்குள்ள போனோம். ஆனா ஏற்கனவே மக்காவில் மிகப்பெரிய எதிர்ப்பு, மக்கால இருந்து இப்ப தாயிஃப்க்கு போய் தாயிஃப்லயும் கடுமையான எதிர்ப்பை நம்ம சம்பாரிச்சாச்சு. இப்ப மக்கா மக்களுக்கும் தாயிஃப் நகர மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, இங்க இருந்து அங்க செய்தி பரவி ரெண்டு பேரும் சேர்ந்து நபி அவர்களை எதிர்க்கிறாங்க. தாயிஃப்ல இருந்து செய்தி பரவுது, ஏன்பா அவர் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு வர்றாருன்னா அதை உங்க ஊர்லயே நீங்க வச்சு அடக்க கூடாதா, எங்க வரைக்கும் அவர் அனுப்பி வச்சிருக்கிறீங்க, நீங்க விட்டு வச்சிருக்கிறீங்க. நான் சொல்றது புரியுதா? இன்னைக்குள்ள புழக்க பாஷையில எப்படி இருக்குமோ அதை அப்படியே நான் சொல்றேன். அப்ப தாயிஃப் நகர மக்கள் குறைஷ் மக்கள் கிட்ட பத்தி வைக்கிறாங்க. இங்க வந்துகிட்டு சும்மா எங்க கிட்ட மறுபடியும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லாத்த வணங்காதீங்க, உஸ்ஸாவை வணங்காதீங்கன்னு எங்க கிட்டயும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்க நல்லா அவரை இது பண்ணி அனுப்பி வச்சிருக்கிறோம், அவரை எங்கேயும் வெளிவிடாம கொஞ்சம் நல்லா நீங்களும் வச்சு கவனிங்க இப்படின்ற மாதிரி தாயிஃப் குறைஷி மக்கள் மக்காவினுடைய ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து இப்ப எதிர்ப்ப பயங்கரமா நபி அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இதை புரிந்து கொண்டு இப்போ தாயிஃப்ல இருந்து வெளிவந்த இந்த நேரம் மக்காக்குள்ள போறதற்கு எந்த விதமான நல்ல சூழலும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னா ஹிரா குகையில போய் தங்கிக்கிட்டாங்க. ஹிரா குகையில தங்கி இருக்கும் போதுதான் மக்கால நபி அவர்கள் உள்ள வரணும் அப்படின்னா நபி அவர்களுக்கு யாராவது ஜாமீன் கொடுக்கணும். அதாவது இதுக்கு பேர் அரபில ஜிவாருன்னு சொல்லுவாங்க. ஜிவார் அதாவது யாராவது ஒரு மனிதரை ஏதாவது ஒரு செல்வந்தர் கிட்ட அனுப்பி அந்த செல்வந்தர் சொல்லணும் இந்த மனிதரை முஹம்மதுக்கு பகரமாக நான் வச்சுக்கிறேன், அல்லது அந்த மனிதர் தூதராக வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு பணக்காரர்கிட்ட போய் சொல்வாரு, இன்னாருக்கு நீங்க வந்து பொறுப்பா பாதுகாப்பா இருங்க, அவர் வந்து மக்கால போய் எதுவும் பண்ண மாட்டார், எதுவும் செய்ய மாட்டார், அவருக்கு நீங்க சேஃப்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னா உரைகித் என்பவரை, உரைகித்னா நீங்க அங்க போயிடக்கூடாது, நபி அவர்களுக்கு ஹிஜ்ரா நேரத்துல வழி காட்டினாங்களே அந்த உரைகித் கிடையாது, உரைகித் என்ற ஒருவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஹிரால இருந்துகிட்டு தாயிஃபுக்கு அனுப்புறாங்க. யார்கிட்ட அனுப்புறாங்க? அஹ்னஸ் பின் ஷரீக் கிட்ட தான் அனுப்புறாங்க. எனக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி மக்கால போறதுக்கு அவர்கிட்ட அனுமதி கேளுங்க, அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அஹ்னஸ் பின் ஷரீக் கிட்ட உரைகித் என்பவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதரா அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அஹ்னஸ் பின் ஷரீக் என்ன சொல்றாருன்னா அப்பதான் அவர் இந்த சப்ஜெக்ட சொல்றாரு, நானு மக்கால இருக்கக்கூடிய பனு ஜுஹ்ரா அப்படின்ற கிளையினர்களோடு நட்புறவு நான் வச்சிருக்கிறேன். நான் ஒரு ஹலீஃப்னா அவங்க கூட நட்புறவு வைத்துக் கொண்டிருப்பவன். இப்போ பனு ஜுஹ்ரா உங்களை வெறுக்க, உங்களை விரோதியாக பார்க்க நான் உங்களுக்கு பாதுகாப்பாளியாக பொறுப்பாளியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அஹ்னஸ் பின் ஷரீக் சொல்றார். உண்மையாகவே அஹ்னஸ் பின் ஷரீக் என்பவருக்கு நபி அவர்களின் மீது ஒரு சாஃப்ட் கார்னர், ஆனா கொள்கை ரீதியா கடுமையா எதிர்க்கிறவர். பட் இதே நேரத்துல நபி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவருடைய உள்மனசுல இருக்கு. ஆனா பனு ஜுஹ்ரா கூட நம்ம ஹலீஃபா இருக்கிறோமே, நட்புறவு ஒப்பந்தம் கொண்டிருக்கிறோமே, இந்த நேரத்துல அவர்கள் வெறுக்கும் ஒரு நபருக்கு நாம் பாதுகாப்பு கொடுப்பது இந்த நட்புறவுல பிளவு ஏற்படும், இது கடுமையான விளைவை ஏற்படுத்தும் சொல்லிட்டு அஹ்னஸ் பின் ஷரீக் என்பவர் மறுத்துறார், நான் முடியாது அப்படின்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னா உரைகித் வந்து இந்த செய்தியை சொல்லும் போது மறுபடியும் சுஹைல் இப்னு அம்ர் என்பவர்கிட்ட நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி நபி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. பின்பு நபி அவர்கள் மூன்றாவதாக அல் முத்இம் பின் அதி என்று சொல்லக்கூடிய ஒருவர்கிட்ட உரைகித் அனுப்பி வைக்கிறாங்க. அவரு அல்ஹம்துலில்லாஹ் நபி அவர்களுக்கு நான் பொறுப்பு நான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஹிரா குகை வரைக்கும் தன்னுடைய படையோடு வந்து நபி அவர்களை புடைசூழ பாதுகாப்போடு குறைஷி மக்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு வரைக்கும் அழைத்து சென்று விட்டார் என்பது மிக தெளிவான வரலாறு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த இரண்டாவது வசனம் அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததா யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, இது மூணாவது வசனம். இப்ப இந்த இரண்டு வசனத்திலும் அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை பற்றி இரு வகையாக பிரித்து பேசுகின்றான். இரண்டாவது வசனம் என்ன சொல்லுது? இந்த குறை கூறி புறம் பேசி திரியக்கூடிய ஒவ்வொருவனும் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவனுடைய சொத்தை சேர்த்து 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 வைத்துக் கொண்டிருப்பவன், அதாவது கஞ்சன்.
அர்த்த கைக்கு உப்பு வைக்க மாட்டாங்கன்ற மாதிரி செலவு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வினுடைய பாதையில் நல்லவைகளுக்கு இவர்களுடைய பொருளாதாரம் வெளியே வரவே வராது. சேமித்து 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 வைத்துக் கொண்டிருப்பார்கள். இது ஒரு மட்டமான குணம். இது இரண்டாவது. மூணாவது, அவர்கள் செய்த பெரும்பாவம் என்ன அப்படின்னா, யஹ்சபு அன்னமாலஹு அஹ்லதா, இந்த பொருளாதாரம் தங்களை நிலையாக இந்த உலகத்தில் வைக்கும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இந்த பொருளாதாரம் இருந்தா நம்மள எல்லாமே இந்த உலகத்தையே நமக்கு நம்ம இந்த உலகத்தையே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். சோ இப்போ 3 பாவங்கள் 3 வசனங்களில் சொல்லப்படுகின்றது. இந்த 3 பாவங்களும் ஒருவனிடத்தில் இருக்கின்றது அப்படின்றதுதான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி காமிக்கிறான். இந்த 3 பாவங்கள் யாரிடத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் பின்னாடி சொல்ல இருக்கின்ற 6 வசனங்களில் அதனுடைய பாவங்களை பற்றி அல்லாஹு தாலா பேசி காமிக்கிறான். இப்ப இந்த இடத்துல 3 வசனங்கள் போனா மீதி உள்ள 5 வசனங்களில் அல்லாஹு தாலா இதை பற்றி பேசுகின்றான். இப்போ இந்த இடத்துல பாருங்க, முஹம்மது இப்னு கஅப் அல் குர்லி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, 2வது வசனத்திற்கு விளக்கமாக, அல்லதி ஜமஅ மாலம் வஅத்ததா, அவன் செல்வங்களை சேமித்து வைப்பான் அப்படின்ற வசனத்திற்கு விளக்கமாக அவங்க சொல்றாங்க, இவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, செல்வ நிலை பகலில் அவனை திசை திருப்பிவிடும். செல்வ நிலை, அதாவது அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய எப்படி வேணா வச்சுக்கோங்களேன், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரைக்கும் அவனுக்கு அல்லாஹ்வினுடைய எந்த கட்டளையும் அவனுடைய சிந்தனையில இருக்காது. அதை பத்தி அவனுக்கு எந்த பணம் சம்பாதிக்கணும், லாபம் பார்க்கணும், ஒரு கடையை எப்படி 2 கடையாக்கணும், 2 கடை எப்படி 4 கடையாக்கணும், இன்னைக்கு கல்லா கட்டினதை விட நாளைக்கு எப்படி கல்லா கட்டணும், இதுதான் அவனுடைய சிந்தனையா இருக்கும். நைட்டு வந்துடுச்சு அப்படின்னா பொணம் மாதிரி தூங்குவான். நம்ம சொல்றோம்ல, அதுதான் அவங்களும் சொல்றாங்க, பிணம் போல் துர்நாற்றம். அதுவும் அவங்க எப்படி சொல்றாங்க, துர்நாற்றம் வீசக்கூடிய பிணத்தை போன்று அவன் தூங்குவான், எந்த சொர்ணம் இல்லாம. அதாவது நாம் ஏன் படைக்கப்பட்டோம், ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நாம ஏன் படைக்கப்பட்டோம், ஏன் வாழ்றோம், எதுக்கு நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை நம்ம கிட்ட ஏன் வழங்கி இருக்கிறான், இந்த உடல் கூறுகளை அல்லாஹு தஆலா கையையும் காலையும் ஏன் கொடுத்திருக்கிறான், உடல் முன்பக்கமா வளையுது, பின்பக்கமா வளைய கஷ்டமா இருக்கு, ஏன் முன்பக்கமா வளைய வச்சிருக்கிறான். என்னைக்காவது மனிதன் யோசிச்சானா, ருக்கு சுஜூதுகள் முன்பக்கமாக இருக்கின்றது, பின்பக்கமா இல்ல. ஏன் அல்லாஹ் தஆலா இவ்வளவு பிளெக்சிபிளா இந்த உடலை ஆக்கி இருக்கிறான், என்ன காரணம் என்பதை பற்றிய எந்த சிந்தனையும் பகலில் அவனுக்கு இருக்காது. எந்த சிந்தனையும் இல்லை என்பது இரவு நேரத்தில் கூட அவனுக்கு தூங்க விடாமல் அது செய்யாது. இரவு நேரம் வரும்போது பிணத்தை போன்று அவன் தூங்குவான். பகல் நேரத்தில் அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய செல்வ நிலை அவனை திசை திருப்பிவிடும் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் இருந்து. சூரத்துல் மஆரிஜ்ல அல்லாஹ் தஆலா பேசுறான், வஜமஅ ஃபஅவஆ, பொருளாதாரத்தை சேர்த்து சேர்த்து ஈட்டி ஈட்டி வைத்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் அன் திக்ரில்லா, உங்களையும் அதே போன்று அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு உங்களை உங்களுடைய பொருளாதாரம் தடுத்து விட வேண்டாம், உங்களை ஹலாக்காக்கி விட வேண்டாம், உங்களை நாசம் செய்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா பேசுவதை நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் என்னுடைய தோல் புஜத்துல கை வச்சு, 2 பக்கம் 2 தோல், அதாவது நபி அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமாவுக்கு நேர் எதிர்க்க நின்றுக்கிட்டு 2 தோல் மேல 2 கையை வச்சு அந்த தோலை உருக்கி, அதாவது இறுக்கமா பிடிச்சி உருக்கி நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீலின். இப்னு உமரை பார்த்து சொல்றாங்க, இப்னு உமரே ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த உலகத்தை நீங்கள் ஒரு அந்நியரை போன்று எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு அந்நியரா நீங்க இருந்துக்குங்க, அவ்வளவுதான். இந்த உலகத்துல நீங்க நிலையா தங்க வரல, நீங்க நிரந்தரமா இருக்க வரல, நீங்க கரீப், அந்நியரா நீங்க இருந்துக்குங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய கோல்டன் அட்வைஸ் இது. கரீப், நீங்கள் அந்நியராக இருந்து கொள்ளுங்கள். எப்படி நீங்கள் அசௌகரியத்தை அடுத்தவர்களுடைய வீட்டு இப்படிதான் இருந்துக்கணும், தேவைக்கு வேற வழி இல்லை. அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்க கிட்ட பார்க்கணும், பேசணும், வேற ஆப்ஷன் இல்லை, அங்க இருந்தாகணும். சில நேரங்கள்ல ஒருவேளை டீ குடிக்கணும், ஒருவேளை சாப்பிடணும், ஒரு 3 நாள் தங்கணும் அல்லது 1 நாள் இருக்கணும், ஏதோ ஒரு நிலைக்காக ஒரு தேவைக்காக போய் இருக்கணும். இதே போன்றுதான் அல்லாஹ் ஒரு சில விஷயத்தினுடைய தேவைக்காக காரண காரியங்களோடு இந்த உலகத்திற்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறான். ஆனா நம்ம இருக்க வேண்டிய நிலை என்னன்னா, கரீப், அந்நியனை போன்று நாம் இருக்க வேண்டும். அல்லது அவ் ஆபிரு சபீலின், ஒரு வழிப்போக்கனை போன்று நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். ஒரு பயணம் பண்றோம், ஒரு பிரயாணத்துல இருக்கிறோம், அந்த பஸ் ஸ்டாப், அந்த பஸ் ஸ்டாண்ட்
நாம அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ற நேரங்களும், அல்லது ஒரு ஹோட்டல்ல வழியில சாப்பிட்டுட்டு அடுத்த பஸ் ஏறிக்கலாம்னு சொல்லி நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைமும் என்ன மாதிரியான நேரத்தை நமக்கு புரிய வைக்குதோ இதேதான். எப்படி வீட்டுல இருந்து கிளம்பணும், ஒரு நாள் ஆனாலும், அரை நாள் ஆனாலும், 2 நாள் ஆனாலும் மறுபடியும் வீட்டுக்கு போய் சேர்ந்தாதான் அந்த நிம்மதி அப்படின்ற அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்படி நம்மளுடைய பயணத்தை நம்ம பார்ப்போமோ, இந்த மாதிரி மறுமை என்பதுதான் நம்முடைய வீடு. மறுபடியும் மறுமை வீட்டுக்கு தான் போக போகின்றோம். ஒரு முஃமினுக்கு எப்படி உலகத்துல வீட்டுல இருந்து கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு போனதான் நிம்மதின்னு சொல்லி அவர் மாறுறாரோ, இதே மாதிரிதான் மறுமையில் இருந்து கிளம்பி வந்த ஒரு மனிதன் இப்போது பயணத்தில் இருக்கின்றார். இவருடைய நிம்மதி மீண்டும் அவருடைய மறுமை, அல்லாஹ் அவருக்காக ஏற்படுத்திய அந்த மன்சில், அந்த வீட்டுக்கு போனாதான் அவருடைய முழுமையான நிம்மதியை அவர் அடைவார். அப்படிதான் அவருடைய மனசு இருக்கும். இததான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய தோல் புஜத்துல 2 கையை வச்சு குலுக்கி சொல்றாங்க. இத சொல்லிட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க, மக்களுக்கு உபதேசம் செய்வாங்க, காலையில் நீங்கள் இருந்தால் மாலையை எதிர்பார்க்காதீர்கள். எப்ப வேணா மௌத்து வரலாம், எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். சாயங்காலம் நம்ம இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், அதுக்கு முன்னாடி நாம் முடங்கி போகலாம், அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். நம்மளுடைய உடலை விட்டு உயிர் போகலாம், அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். அல்லது நாம இருப்போம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே போயிடும், நாம முடங்கி போவோம். எப்படி வார்த்தை பாருங்க, காலையில் இருந்தால் நீங்கள் மாலையை எதிர்பார்த்து இருக்காதீர்கள், மாலையில் நீங்கள் இருந்தால் காலையை எதிர்பார்த்து இருக்காதீர்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களுடைய உடலில் நோய் வருவதற்கு முன்னால், உங்களுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தையும், உங்களுடைய உடலுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உங்கள் உடலின் ஆரோக்கியத்தையும், உங்களுக்கு மௌத் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையையும், மௌத் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நோய் வருவதற்கு முன்னால் உங்கள் உடலின் ஆரோக்கியத்தையும், மௌத் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸோடு சேர்த்து இதை கூறுவார்கள் என்ற செய்தியை ஸஹீஹுல் புகாரியில் 6416வது இலக்கத்திலே இருப்பதை நீங்கள் காணலாம். 2வது மிக அழகான ஹதீஸ், ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வராங்க. நபி அவர்கள் தங்களுடைய வீட்டில் ஒரு பரணி வீட்டில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மேல டாப்ல அட்டாலில. அப்ப அது நபி அவர்கள் மேலாடை இல்லாமல் கீழாடையோடு படுத்துட்டு இருக்கிறாங்க, ஈச்சம்பாயில படுத்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சென்று பக்கத்தில் அமர்ந்ததும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்திருக்கிறாங்களே, நபி அவர்கள் எழுந்து அமர்ந்தாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுடைய முதுகை பார்க்கறாங்க. ஈச்சமர பாயினுடைய அந்த ஓலையினுடைய அந்த அடிச்சுவடு அப்படியே பதிஞ்சு இருக்கு நபி அவர்களுடைய முதுகுல. சைட்ல ஃபுல்லா, விலாப்பக்கம் ஃபுல்லா அந்த ஈச்சம்பாயினுடைய அப்படியே அச்சு நபி அவர்களுடைய முதுகுல இருப்பதை கண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்கள் கலங்கிடுச்சு. அப்போ நபி அவர்கள் கிட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பாத்திலான கொள்கையில் இருக்கக்கூடிய கிஸ்ராவினுடைய மன்னர்கள் எல்லாம் சிவப்பு கம்பளங்களோடும் நல்ல ஜம்காலி, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை வாழும்போது, ஈருலக தலைவர் நீங்கள், எங்களுடைய தலைவர் நீங்க கஞ்சாட காட்டினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பலதரப்பட்ட பஞ்சு மெத்தைகள் மக்கள் கொண்டுட்டு வந்து தந்துடுவாங்களே, நீங்க ஏன் இந்த மாதிரி ஈச்சமர இந்த பால் இந்த ஓலையில படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூத்தவர்களாக மிக எளிமையான ஒரு பதில சொன்னாங்க. உமரே, பாத்திலான கொள்கையில் இருப்பவர்களுக்கு இந்த உலகம்தான் சொர்க்கம் என்பதும், நமக்கு மறுமையில்தான் ஒட்டுமொத்த நன்மையும், மறுமைதான் நமக்கான சொர்க்கம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு நபி அவர்கள் ஷார்ட் ஃபார்ம்ல கேள்வி கேட்டு எளிமையா சொன்ன இந்த விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதே போன்று 3வது ஹதீஸ் ரொம்ப அழகான, நம்மை எச்சரிக்கக்கூடிய, நமக்கு பர்ஃபெக்டான மெசேஜ் தரக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஹதீஸ். இந்த ஹதீஸை உன்னிப்பா பாருங்க. மன் கானத்தில் ஆகிரத்து ஹம்மஹு, எவர் ஒருவர் மறுமைக்காக வாழ்கிறாரோ, இப்போ இவரோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொள்றான்னு பாருங்க. ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பிஹி, உள்ளத்தால் அல்லாஹ் அவரை செல்வந்தனாக மாற்றி விடுகின்றான். வெரி சிம்பிள்.
உள்ளத்தால் அவரை அல்லாஹு தாலா செல்வந்தனாக மாற்றி விடுகின்றான். அப்படின்னா என்ன? போதும் என்ற மனப்பக்குவத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்கி விடுகின்றான். அவருக்கு எதிலையுமே நிராசை கிடையாது, எதிலையும் பேராசையும் கிடையாது. அவர் பாட்டுக்கு அவர் இருப்பார். இன்னைக்கு இதுதான் என்னுடைய வருமானமா, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இதுதான் என்னுடைய உணவா, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இங்கதான் நான் தூங்கணும் நல்லா வச்சிருக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பிஹி, அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் அவரை செல்வந்தனாக ஆக்கி விடுகின்றான். வ ஜமஅ லஹு ஷம்லஹு, இந்த உலகத்தில் அவருக்கு எதுவெல்லாம் தேவை இருக்கின்றதோ அந்த ஒட்டுமொத்த காரியங்களையும் அல்லாஹ் ஒன்று திரட்டி அவருக்கு கொண்டுட்டு கொடுத்துறான். அல்லாஹே அதை ஒன்று திரட்டி கொண்டுட்டு கொடுத்துறான். அதாவது இவருக்கு அல்லாஹால என்ன செய்வான் அப்படின்னா, பூமியை சுருக்கி கொடுத்துருவான். இவருடைய தேவை எங்கேயோ இருக்கும், அந்த தேவையை அல்லாஹ் இவருக்கு பக்கத்துல கொண்டுட்டு வந்துருவான், அல்லது இவரை அல்லாஹ் அதுக்கு பக்கத்துல கொண்டுட்டு போயிடுவான். மேலும் துன்யா வஹிய ராகிமா, இவருக்கு உலகத்தினுடைய ஆசையே இல்லாமல் இருக்கும் நிலையில் அந்த உலகத்தை அல்லாஹ் இவருடைய காலுக்கடியில கொண்டுட்டு போட்டுருவான். இவர் அதை பத்தி நினைக்கவே மாட்டார். ஆனா இவருக்கு அல்லாஹு தாலா உலகத்தினுடைய காலடியில, இவருடைய காலடியில உலகத்தை கொண்டுட்டு போட்டுடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு அதே ஹதீஸினுடைய அடுத்த லைன் பாருங்க. வமன் கானத்தி துன்யா ஹம்மஹு, எவர் ஒருவர் உலகத்திற்காக வாழ்கிறாரோ, எவர் ஒருவர் உலகத்திற்காக வாழ்கிறாரோ, ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி, வறுமையை அவருடைய கண்களுக்கு இடையில் அல்லாஹ் தஆலா கொண்டுட்டு வந்துருவான். வீடு இருக்கும், தோட்டம் இருக்கும், துறவு இருக்கும், வசதி இருக்கும், எப்பப்பாரு புலம்பல், எல்லாத்திலையும் நிராசை நிராசை நிராசை, எப்பப்பாரு எதுல பட்டாலும் குறைபாடு. அல்லாஹ் இதை நமக்கு செஞ்சிருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற நன்றி உணர்வே இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் தஆலா அவரை கொண்டுட்டு போய் விட்டுருவான். மேலும் வஃபர்ரக அலைஹி ஷம்லஹு, இவருடைய ஒட்டுமொத்தமான காரியங்களையும் அல்லாஹ் தஆலா பிரித்து வைத்து விடுவான். மேல நல்லவருக்கு எப்படி ஒன்று திரட்டி கொண்டு சேர்ப்பான், இப்ப இவருக்கு எப்படி பக்கத்துல இருக்கிறத கூட வெறுமையாக்கி விடுவான். இவருக்கு உலகமே தூரமாயிடும். மேலும் வலம் யத்திஹி மினத் துன்யா இல்லாமா குத்திரலஹு, இந்த உலகத்தில் அவர் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் இவருக்கென்று அல்லாஹ் எதை விதித்தானோ அதை தாண்டி அவரை எதையும் அடைய போவதில்லை. நபி அவர்கள் சொல்றாங்க, எதுவுமே சேராது அவருக்கு. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஜாமிஉ திர்மிதில 2465வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒட்டுமொத்தமாக இந்த 3 வசனங்களும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, முதல் வசனம் புறம் குறை, அதுல விதிவிலக்கே இல்ல, அதை நம்ம கைவிட வேண்டிய மிக முக்கியமான விஷயம். 2வது வசனம் பொருளாதாரத்தை சேர்ப்பது தவறா அப்படின்ற கேள்வி வரலாம். நிச்சயமாக தவறில்லை, தாராளமாக சேமிக்கலாம். நாளைய தினத்தை நம்ம பிளான் பண்ணலாம், தீர்மானிக்கலாம், அதுல எந்த விதமான தவறும் இல்லை. ஆனா இது எல்லாமே மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்கணும், மார்க்க ஒழுங்குகளில் கட்டுப்பட்டவையாக இருக்கணும். ஒரு நல்லதுக்காக செலவு பண்ணணும், சதகா ஜகாத் முறைப்படி கொடுக்கணும். இது எல்லாமே முறைப்படி இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் செல்வந்தராக இருப்பதை இஸ்லாம் எப்பவுமே தப்பு சொல்லல. இவருடைய செல்வம் இவரை எந்த மாதிரி கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கு என்பதை வைத்து அல்லாஹு தஆலா அதை தீர்ப்பு வழங்குவான், அல்லாஹ் முடிவு செய்வான். மேலும் யஹ்சபு அன்னமா லஹு அஹ்லதா, இந்த பொருளாதாரம் தான் தன்னை நிலை பெறச் செய்யும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் அப்படின்றது 3வது. இன்னைக்கு உலகத்துல இதுதான் நமக்கு சொல்லி கொடுக்கப்படுது. நல்லா வச்சுக்கோங்க, இது மிகப்பெரிய மாயை. இது என்ன சொல்றதுன்னா, இது ஒரு மனப்பால். எந்த யூடியூபை நீங்க திறந்தாலும் 24 வயதில் மிகப்பெரிய சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரராக ஆகிய இவர், சொந்த வீட்டுக்கு ஓனரான இவர் 30 வயதில் பணக்காரராக ஆவது எப்படி, எலான் மஸ்க் எப்படி அவ்வளவு உயரத்தை எட்டினார், அம்பானி எப்படி இப்படி போனார், இது எல்லாமே உங்களை ஒன்றின் பக்கம் மூலச்செலவைக்கு கொண்டுட்டு போகுது. பணம் 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 சம்பாதிங்க, பணம் சம்பாதிச்சாதான், 4 காசு இருந்தாதான், பணம் இருந்தாதான் பணம் வாய் பழக்கும். பணம் எங்கேயாவது வாய் பழக்குமா? அதாவது டைலாக், இதெல்லாம் டைலாக்குக்காக. பணத்தை பார்த்தா பணம் கூட வாய பழக்கும், பணம் பாதாள வரைக்கும் பாயும், பணம் இருந்தா. இந்த உலகத்திற்கு இவையெல்லாம் பொருந்துதோ பொருந்தலையோ, ஆனால் யதார்த்தமான ஒன்று உள்ளது. அல்லாஹு தஆலா பேசுகின்றான், ஒரு முஃமினுக்கு இப்படி அல்ல, ஒரு முஃமினுடைய உள்ளம் இப்படி இருக்காது. பணம் இருந்தாதான் சொந்த பந்தங்கள் சேருவாங்க, பணம் இருந்தாதான் மத்தவங்க சேருவாங்க, பணம் இருந்தாதான் வருவாங்க, பணம் இருந்தாதான் போவாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒருவன் பணம் இருந்தால்தான் வருவான் அப்படின்னா அவன் கெட்டவன்.
பணத்துக்காக ஒருத்தன் நம்ம கிட்ட நட்பு கொள்றான் அப்படின்னா அவன் நண்பனாக உங்களுக்கு இருப்பதை விட நண்பனாக இல்லாமல் இருப்பதே மேல். ஆனா உங்களுடைய குணத்துக்காக ஒருவன் வருகின்றான், அல்லாஹுக்காக ஒருவன் வருகின்றான். இப்படி வரவன் உங்களுடைய ஏழ்மை நிலையும் பார்க்க மாட்டான், உங்களுடைய செல்வ நிலையும் பார்க்க மாட்டான். அவனுக்கு அது தேவையில்லை. நீங்க உங்களுடைய அஹ்லாக், உங்களுடைய குணம், உங்களுடைய மார்க்கம், உங்களுடைய இல்மு, உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள், உங்களுடைய நட்பு, உங்களுடைய அரவணைப்பு, இது அவனுக்கு தேவை. அப்ப இந்த இடத்துல உலகத்துல எல்லாத்தையும் பணத்தை வச்சு விலைக்கு வாங்க முடியாதுன்றது யதார்த்தமான உண்மை. இந்த யதார்த்தமான உண்மையின் பக்கம் தான் இஸ்லாம் நம்மளை அழைக்குது. எல்லாத்தையும் பணத்தை வச்சு விலைக்கு வாங்க முடியாது. பணம் என்பது தேவை இந்த உலகத்துல. அது தேவையான அளவிற்கு எடுத்துக்கொள்வது ஒரு முஃமினுக்கு சாலச் சிறந்தது. பட் இதுதான் நம்ம நிலையா இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லி நினைச்சா ஏன் எல்லாரும் மௌத்தா வராங்க? அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான், யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன் நினைத்து கொண்டிருக்கின்றான் இந்த பணம் தன்னை நிலையாக இருக்க செய்யும். இல்லங்க, அல்லாஹ் நினைக்கணும். அல்லாஹ் என்னனோ எண்ணக்கூடியவன் அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். பணம் உங்களை நிலையாக இருக்க செய்யும் சொல்லி யாராவது நினைச்சா நிச்சயமாக மரணமே நிகழக்கூடாது. அவன் வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் ஏன் மரணம் உடலை விட்டு உயிர் வெளியே ஏன் போகுது? அப்போ கடைசியா மைக்கேல் ஜாக்சன் அடக்கம் செஞ்சுட்டு என்ன எழுதுனாங்க பாருங்க. அமெரிக்காவினுடைய கல்லறையில இப்பவும் நீங்க போய் கூகுள்ல தேடி பாருங்க. ஆடிக்கொண்டே இருந்த ஒருவர் இன்று கல்லறையில் அமைதியாக தூங்குகிறார் அப்படின்ற டைலாக்க அவருடைய கல்லறை தலைமாட்டில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க மக்கள். அவ்வளவுதான். இன்னைக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா மைக்கேல் ஜாக்சனை? யாராவது நினைக்கிறாங்களா? இல்லையே. பல மில்லியன் கோடிகள் அவருடைய ஒவ்வொரு ஷோவுக்கும் மறந்துட்டோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாருக்குமே ஒரு டைம் மறந்துடுறோம். இததான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல பொருளாதாரத்தை பத்தி நமக்கு மிக சுருக்கமாக, மிக வட்டுருக்கமாக, மிக அழகாக, பொருளாதாரம் என்பது உலகத்தில் வாழ்வதற்கான அஸ்பாபு, காரண காரியங்களில் ஒன்று. தேவைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களை அல்லாஹை விட்டு மறக்கடிக்க செய்யக்கூடாது. அவ்வளவுதான். இந்த அடிப்படையில் பொருளாதாரத்தை நீங்கள் வைத்துக் கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய பொருளாதாரம் உங்களை மூழ்கடிக்குது. உலகத்துல மார்க்கத்தை விட்டு உங்களை தூரமாக்குது. இது வெறுமனே இபாதத்துடைய விஷயத்துல மட்டும் இல்ல, மார்க்கம் முழுக்க நம்முடைய வாழ்வியலில் நடைபோடுகின்றது கபர் வரைக்கும். இந்த எல்லா காரியங்களிலும் உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய மிகைப்பு சுன்னாவை விட்டு, ஃபர்லை விட்டு உங்களுடைய வாழ்க்கையை தூரமாக்குது. உங்களுடைய திருமணத்துல ஆடம்பர இந்த வசதியை காட்டுற மாதிரி இருக்குது. உங்களுடைய மற்ற விஷயங்கள் இது நாசமாக்குது மார்க்கத்தை அப்படின்னா, அப்ப நம்ம அல்லாஹ்வை அஞ்சிக்கணும். அவர் இந்த பட்டியல்ல சேர்ந்துருவார். சோ இந்த 3 பாவங்களை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு இருக்கின்றான். 4வது வசனம், கல்லா, அவ்வாறல்ல, அப்படி இல்ல, உன்னை அப்படி நிலையாக பொருளாதாரம் உன்னை இருக்க செய்யாது. இல்லை, கல்லா, மறுத்துட்டு அல்லாஹு தஆலா என்ன சொல்றான் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும், அதே போன்று அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை பற்றி குர்ஆனில் எப்படி என்ன பேசியிருக்கின்றானோ அந்த ஹலாலான வழியில் மட்டும் நாம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக, ஹலாலானதை மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக, ஹராமை விட்டு அல்லாஹு தஆலா நம்மை தூரமாக்கி வைப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல மிக அழகான ஒரு துஆவை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. எப்பவுமே கடனாளிகளும் ஓதலாம் இந்த துஆவை. மலையளவு கடன்கள் இருந்தாலும் அல்லாஹ் உங்களுடைய கடன்களை நீக்கி விடுவான் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் சொல்றாங்க. சோ ஒவ்வொரு சுஜூதிலும், ஒவ்வொரு தொழுகையிலும் பொருளாதார விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த துஆவை ஓதுங்க. அல்லாஹும் மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக். அல்லாஹும் மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக். இந்த துஆ அரபி. இன்ஷா அல்லாஹ் நான் எழுத்துப்பூர்வமா இதனுடைய பொருள் எல்லாத்தையும் நான் போட்டு விடுறேன். துஆவை மனப்பாடம் பண்ணி இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.